வந்தையார் தேவர். அவரின் கடும் தாக்குதலால் பிரிட்டிஷ் பயந்தது. முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது, வந்தையார் தேவர் என்பவர் பொன்னியின் செல்வன் கதையில் வரும் வந்தியத்தேவனுடன் தொடர்புடையவர் அல்ல. கொல்லங்கொண்டான் என்பது ராஜ்பாளையம் அருகில் இருக்கும் ஒரு ஜமீன் பேரூராட்சி. இது இராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளபடி இயற்கை அழகால் நிறைந்தது. மேற்குத் தொடர்ச்சி மலைக்குன்றுகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த சிறிய கிராமம் ஒரு காலத்தில் மிக்க வளமிக்கதாக இருந்தது. இன்றும் காணக்கூடிய அரண்மனை இதற்குச் சாட்சியம். வந்தையார் தேவர் புலித்தேவருக்கு உதவி செய்தவர். புலித்தேவர் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடியபோது அவருக்கு முழு ஆதரவு அளித்தார். இதனால் பிரிட்டிஷ் படைகளின் முக்கிய அதிகாரிகள் கோபத்தில் மேஜர் பிரிண்ட் அண்ட் கேப்டன் பெயிண்டர் ஆகியோர் வந்தையார் தேவரை தாக்கினர். பிரிட்டிஷ் அதிகாரிகள் வந்தையார் தேவரின் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஆனால் காயமடைந்த புலி போல அவர் மீண்டெழுந்து சில முக்கிய அதிகாரிகளைக் கொன்று பாதி பிரிட்டிஷ் படையையும் அழித்தார். இவர் எதிரி தாக்குதல்களை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ப தாக்குதல் நடத்தினார். இது பிரிட்டிஷ் படைகளை அதிர்ச்சியடையச் செய்தது. அவர்கள் பின்னேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 1767இல் கலோனல் டேவிட் காம்பெல் தலைமையில் பிரிட்டிஷ் படை மிகப்பெரிய படையுடன் வந்து கொல்லங்கொண்டான் கோட்டையை முற்றுகையிட்டது. இதனால் கோட்டை முழுவதும் அழிந்துவிட்டது. வந்தையார் தேவரின் படைகள் முழுமையாக பரபரப்பில் ஓடிப்போயின. அந்த நேரத்தில் வந்தையார் தேவரின் மனைவி கர்ப்பிணி. அவரை ஒரு நம்பகத்தக்க நபரிடம் ஒப்படைத்து பாதுகாப்பான வழியில் அனுப்பி வைத்தார். இருப்பினும் வந்தையார் தேவர் தனது வீரர்களுடன் கடைசி வரை போராடி வீரமரணம் அடைந்தார். இன்றும் அவரின் வீரத்தையும் தியாகத்தையும் மக்கள் நினைவுகூர்கிறார்கள்.